நமஸ்தே. வரக்கூடிய பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கு மத்தியமாவுக்கு போயம் எஸ்ஸேஸில் இம்பார்ட்டண்ட் எஸ்ஸேயான ஏக் பூந்த் அப்படிங்கிற எஸ்ஸே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். இந்த பொயட்டோட நேம் வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத். ஜன்ம இவரோட பிறந்த தேதி 15/4/1865. ஜன்மஸ்தான் நிஜாமாபாத் உத்தரப்பிரதேஷ். निधन डेथ 16/3/1947. एक बूंद नामक यह कविता श्री अयोध्या सिंह उपाध्याय हरियउद की कविता है. இப்போ நம்ம ஏக் பூந்த் அப்படிங்கிற இந்த கவிதையோட கான்செப்டை பார்க்கலாம். அதாவது மேக கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரு ட்ராப்பு புறப்படுது. அதாவது கரிய மேகம் இருக்கும்போது மழை துளிகள் அப்படியே பூமியை நோக்கி வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராப்பு புறப்படுது. அப்போ அந்த ட்ராப்பு யோசிக்குது, கீழே போனோம்னா நம்ம வந்து எங்கே விழப்போகிறோமோ தெரியலையே, நெருப்பில் விழுந்து நம்ம எரிஞ்சிருவோமோ, மணலில் விழுந்து காஞ்சு போயிடுவோமோ, கடலில் விழுந்து காணா போயிடுவோமோ, இல்லை லோட்டஸோட பெட்டல்ஸில் விழுந்து கிடக்க போகிறோமோ, என்ன ஆக போகிறோமோ தெரியலையேன்னு தயங்கிக்கிட்டே இருக்குது அந்த ட்ராப்பு. அந்த நேரத்தில் ஒரு பலத்த காற்றடிக்குது. அந்த காற்று அந்த ட்ராப்பை அப்படியே இழுத்துட்டு போய் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பியில் அந்த ட்ராப் போய் விழ வைக்கிது. அந்த காற்று அந்த சிப்பி அப்படியே க்ளோஸ் ஆகி கடல் ஆழத்துக்கு போய் பல வருடங்களுக்கு பிறகு அது முத்தாக மாறுது. அந்த முத்து விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக மாறுது. அதாவது அந்த ட்ராப்பு அது வந்து அந்த அன்னைக்கு அது க்ளவுட்ஸை விட்டு வெளியில் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முத்து போல் லைஃப்பில் ஷைன் பண்ணியிருக்க முடியாது. இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பொயட் சொல்லி மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மனிதர்கள் எவ்வளோ பேர் நிறைய திறமைகளோட வெளியில் வந்தால் நமக்கு இந்த வேலை செய்ய முடியுமோ, இவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல தெரியுமோ தெரியாதோ, அது தெரியாது இது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு திறமைகளை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு தயக்கமின்றி வந்தால் தான் ஷைன் பண்ண முடியுங்கிற விஷயத்தை தான் போயட் நமக்கு இந்த போயத்தில் சொல்லியிருக்காரு. அதை தான் ஏக் பூந்த் ஒன் ட்ராப் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ நம்ம போயத்தை பார்க்கலாம், போயம் எஸ்ஸே பார்க்கலாம். ஏக் பூந்த் நாமக் ஏ கவிதா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுத் கி கவிதா ஹே. ஏக் பூந்துங்கிற அந்த கவிதை வந்து ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியவுதோட கவிதை. படாயி கேலியே யா கமாயி கேலியே, படிப்பிற்காகவோ அல்லது சம்பாதிக்கிறதுக்காகவோ, கர் சோடுனா வீட்டை விட்டு புறப்படுதல், படையத்தோ வீட்டை விட்டு போக வேண்டியது ஏற்பட்டா, கர் சோடோ வீட்டை விட்டு செல்லுங்கள், தபி தும் தரக்கி கர் சக்தே ஹோ அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும். யஹி பாத் இஸ் கவிதாமே சம்ஜாயி கயி ஹே. இந்த விஷயந்தான் இந்த கவிதையில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. கவிதா கா சாராंश. பாதலோं की गोद से, கிளவுட்ஸோட மடியிலிருந்து ஏக் பூந்து நிக்கல் படி, ஒரு டிராப் புறப்பட்டது. பகு தோடி தூர ஆகே படி, அது சிறிது தூரம் முன்னேறி வந்தது. பக அப்பனே மண்மே சோச்சனே லகிக்கு, அது தன்னோட மனசில் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா இஸ் தரகு இந்த மாதிரி, கர் சோடு கர் வீட்டை விட்டு, நிக்கல்னா புறப்படுறது, கலத் ஹே தவறு. பூந்து சோச்சனே லகிக்கு ட்ராப் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா ஹே பகவான், ஏ கடவுளே, மேரே பாக்யமே என்னோட அதிர்ஷ்டத்தில் கியா லிக்கா ஹே என்ன எழுதியிருக்கிறது. மே பச் ஜாவுங்கி நான் பிழைப்பனா, யா மிட்டி மே மில்கர் அல்லது மண்ணில் விழுந்து, சூக் ஜாவுங்கி காய்ந்து விடுவனா, மே அங்காரே பர் கிர்கர் நான் நெருப்பில் விழுந்து, ஜல் ஜாவுங்கி எரிந்து விடுவனா, யா கமல் கே ஃபூல் மே சூ படுங்கி அல்லது கமல் லோட்டஸினுடைய இதழ்களில் விழுந்து கிடப்பேனா. இந்த மாதிரிலாம் அந்த ட்ராப்பு யோசிக்குது. இசி சமய ஹவா தேஸ் பஹ்னே லகி, இந்த சமயத்தில் காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. இஸ்லியே பஹ் பூந்து அதனால் அந்த ட்ராப் உடுத்தி ஹுயி பறந்து, சாகர் கி ஓர் ஆகி கடல் பக்கமாக வந்தது. சாகர் மே ஏக் சீப்பி தீ, கடலில் ஒரு சிப்பி இருந்தது. அவர் உஸ் சீப்பி கா மூங்கு குலாத்தா, மேலும் அந்த சிப்பியினுடைய வாய் திறந்து இருந்தது. பூந்து உஸ் சீப்பி கே மூங் மே கிரி, அந்த ட்ராப் வந்து அந்த சிப்பியினுடைய வாயில் விழுந்தது. அவர் மோத்தி பனி மேலும் முத்தாக மாறியது. ஜப் லோகோங்கோ கிசி காரணசே, எப்பொழுது மக்கள் ஏதாவது காரணத்தினால் கர் சோட்னா படுத்தாக வீட்டை விட வேண்டியது ஏற்படுகிறதோ, தப் வே ஹிஜக்தே ஹே அப்பொழுது அவர்கள் தயங்குகிறார்கள். மகர்
கர் சோட்னேக்கே காரன், ஆனால் வீட்டை விட்டு புறப்படும் காரணத்தினால் புறப்பட்டாதான் வே தரக்கி பார்த்தேன், அவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள். ஜைசே பூந்து மோத்தி பன்தீக, எப்படி ஒரு ட்ராப் ஆனது முத்தாக மாறியதோ, வைசேகி வே மகான் பன்தேக, அப்படி தான் அவர்களும் சிறந்த மனிதர்கள் ஆகிறார்கள். விசேஷா ஏ கவிதா ஹமே சுக் சுவிதா பூல்கர், இந்த கவிதை நம்ம சுகம் வசதிகள்லாம் மறந்து பிரகதிக்கு ஓர் அதனால் முன்னேற்றத்தை நோக்கி, அதாவது வீட்டில் அமைதியாக இருக்கிறது நல்ல வசதியாக தான் இருக்கும், சுகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த சுகத்தெல்லாம் மறந்து நம்ம முன்னேற்றத்தை நோக்கி ஆகே பட்னேக்கி பிரேர்னா தேத்திகே, நம்ம லைஃப்பில் முன்னேறணுங்கிற தூண்டுதலை கொடுக்குது. தன்யவாத்.